வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் மரணித்து அந்த மனிதனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து அந்த ஆன்மா பிரிந்து அந்த உடல் மரணத்தை எய்துவிட்டது என்ற நிலையில் அது ஒரு உடலின் மரணம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ஆன்மா என்ற ஒன்று அந்த உடலில் இருந்து வெளியேறுகிறது. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை. இதில் தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. பொதுவாக சொல்கிறோம். இந்து சாஸ்திர புராணங்கள் என்ன சொல்கிறது? அதாவது இந்து மதத்தை கடைபிடிப்பவர்கள், இந்து கடவுள் வழிபாட்டை, உருவ வழிபாட்டை கடைபிடிப்பவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறது. என்ன? ஒரு உடல் மரணித்து, அது ஆணோ பெண்ணோ மரணித்து 30 நாட்களுக்குள் 30வது நாளில் அல்லது இந்த 30 நாளும் அந்த ஆன்மா அந்த நெருங்கிய நண்பர்களை, சொந்தங்களை, இரத்த உறவுகளை சுற்றி வரும். காரணம், அதனுடைய உடல் சார்ந்த அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா? அந்த உடல் அந்த உடலாக இருக்கும் பொழுது அது யாரிடமெல்லாம் அன்பு செலுத்தியதோ, யாரிடமெல்லாம் தன்னுடைய உண்மையான ஆழமான நட்பை செலுத்தியதோ அதை நோக்கி அது திரும்பி வரும். அந்த 30வது நாள் என்பது மிக மிக முக்கியமான நாள். அன்று நாம் அந்த ஆன்மாக்களுக்கு சில பூஜைகள் செய்கிறோம். இதெல்லாம் மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை. இது வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு விதமாக மாறும். ஆனால் இந்த 30வது நாள் என்பது பொதுவாக இந்து சமயத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது? ஆதி கிறிஸ்தவம், இப்போதுள்ள கிறிஸ்தவம் அல்ல. காரணம், கிறிஸ்தவ மத நூல்களில் வெவ்வேறு மாறுபாடுகள் செய்யப்பட்டு இப்போது நவீன கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறது? 40வது நாள், 30லேருந்து 40 நாள் என்பது ஜட்ஜ்மெண்ட் டே. அதாவது அந்த ஜீவனுக்கு கடவுள் அவர்கள் வாழ்க்கையில் செய்த நல்லது கெட்டதை வைத்து திரும்ப ஒரு தீர்ப்பளிக்கும் நாள். நீ இதையெல்லாம் செய்தாய், இதையெல்லாம் செய்ய தவறினாய், உன் பிறப்பின் நோக்கத்தை நீ அறியாமல் மரணித்து விட்டாய், அதனால் இதெல்லாம் உனக்கு விதிக்கப்படுகிறது. மீண்டும் பிறப்பதற்கு கூட வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அவர் செய்ய தவறிய கடமைகளை செய்வதற்கு, கர்மா என்று சொல்வதை செய்வதற்கு இந்த 40வது நாளில் ஜட்ஜ்மெண்ட் டே அடிக்கும். இந்த நாளில் அவர்கள் அந்த எந்த வீட்டில் வசித்தார்களோ அங்கே இருக்க வேண்டும். இதற்கும் கரூர் சம்பவத்திற்கும் எந்த சம்பவமும் இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்தால் சரி. தொடர்ந்து பேசுவோம்.